கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோ சிஎஸ்கேவை பற்றி நிறைய பார்த்தாச்சு. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம முடிச்சிட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைனாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சிஎஸ்கேவை நம்ம பாராட்டி ஆகணும். அக்ஷன் அப்படின்னாலே இவங்ககிட்ட ஏதோ ஒரு தனி ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. அழகாக வராங்க, 2-3 பிளேயர் எடுக்கிறாங்க, எல்லாருமே ஸ்டார் பிளேயராக மாற்றுறாங்க. ஆனால் இந்த தடவை எடுக்கும் போதே எல்லாருமே ஸ்டார் பிளேயர்ஸ்னு சொன்னோம். ரச்சின் ரவீந்திரா அன்எக்ஸ்பெக்டட், கண்டிப்பாக மற்ற டீம்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ மும்பை ஆர்சிபிக்கெல்லாம் சான்ஸில் மற்ற டீமுக்கு தான் போவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அலிபாயுடைய அந்த ஒரு இம்பாக்ட் அவர் வந்துட்டு இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் 100% வரல. பிகாஸ் இங்கிலாந்து இன்னும் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதுக்கு முன்னாடியே தகவல் அப்படிங்கிறது வந்துடுச்சு அலிபாய் கிட்ட இருந்து. ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது ஆல்ரெடி சாண்டர் இருந்தாலும் இன்னொரு பிளேயர் ரிப்ளேஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்துட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் கிடைக்கலைங்க. ஸோ அதுக்கப்புறம் அசரங்காவையும் விட்டுட்டாங்க. ஸோ ஃபைனலாக ரச்சின் ரவீந்திரா. ஸோ கண்டிப்பாக நல்லது தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு போய் வெறும் 1.8 crore வந்துட்டு சூப்பரான பிக்கு ஃபியூச்சருங்க. ஸோ இந்த ஒரு ஜெம்மை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தான் சொன்னோம். அதுக்கப்புறம் வாங்கினாருங்க ஒரு மொரட்டடி மன்னன் டேரியல் மிச்சல். ஸோ ரீசன்ட் டைமில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கடைக்கு போட்டிருக்காரு. நியூசிலாண்டில் சூப்பரான ஒரு இடம் அப்படிங்கிறது வந்துருக்கு அவருக்கு கிடச்சிருக்கு. இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக வந்துட்டு 200 அப்படிங்கிறத அடிச்சார். அதாவது அவர் ஆடுறது அந்த ஆங்கர் பண்ணி கொண்டு போகிறாரு. மிடில் ஆர்டரில் பக்கா பேட்டிங் ஒரு ஃபாரினர் இருக்காரா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு இவர் மட்டும்தான். ஸோ இந்தியன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி எப்படி ரஜத் பட்டிதர் மிடில் ஆர்டருக்குனே வச்சிருக்காங்களோ, ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் பிளேயரில் ஸோ நம்மளுடைய டேரியல் மிச்சல் மிடில் ஆர்டருக்குனே பிறந்தவர், சூப்பராக ஆடுவார். ஸோ எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சிவம் தூபே அது மட்டும் இல்லாமல் டேரியல் மிச்சல், இவங்க 2 பேரை யோசிச்சு பாருங்கள். ஸ்பின்னருக்கு எகென்ஸ்டாக பிரித்து வீசிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக சேபாக்கில் ஒரு சரவெடி காத்துட்டு இருக்குன்னு சொன்னோம். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களோட டாப் ஆர்டரே பயங்கரமாக இருக்குன்னு சொன்னோம். ரஹானி, அது மட்டும் இல்லாமல் ருத்ராஜ் கெய்க்வாட், அதுக்கப்புறம் வந்துட்டு கான்வே, ரச்சின் ரவீந்திரா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் சிவம் தூபே அண்ட் டேரியல் மிச்சல், அதுக்கப்புறம் தோனி, ஜடேஜா, அதுக்கப்புறம் சார்துல் தாக்கூர் அண்ட் நம்மளுடைய தீபக் சகர்னு சொல்லிட்டு எல்லா பேட்ஸ்மேனும் பார்த்தோம்னா வெறித்தனமாக இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள்? சூப்பராக அவங்களுடைய டீமை வந்துட்டு அழகாக ரீட்டைன் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. சார்துல் தாக்கூர் உள்ளே வந்தது உண்மையாலுமே சூப்பரான ஒரு விஷயம். ஸோ வீடியோ கால் எல்லாமே வெளியிட்டிருந்தாங்க. சார்துல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் போன தடவை கேகேஆரில் ஆடும்போதே ஒரு மனசு ஃபுல்லாமே வந்துட்டு சிஎஸ்கே மேலே தான் இருந்துச்சு. ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஓடி போய் தீபக் சகரை கட்டி பிடிச்சி பேசுவார். அண்ட் ருத்ராஜ் கிட்ட பேசிட்டு ஜெர்சி மாற்றிட்டு எனக்கு எல்லோ தான் எப்போவுமே அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுவாங்க. ஸோ அதனால தான் அந்த காண்டில் தான் வந்துட்டு கேகேஆர் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே என்னமோ தெரியல, ஜெர்சி கூட கழட்டி மாட்டுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா 2018 அதுக்கு முன்னாடியே ஆர்பிஎஸ்ல நானும் தீபக் சகர் ஒன்றா விளாண்டுருக்கோம். ஸோ ஸ்டீஃபன் ஃப்ளமிங், தோனி தான் எங்களை வளர்த்து விட்டாங்க. அரௌண்ட் அவங்க கூட ஒரு 6 வருஷம் ஓடினதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு தனி ஃபீலிங் அப்படிங்கிறது இருந்துச்சு. வேறு டீம் போகும்போது ரிட்டன் சிஎஸ்கே வருது அப்படிங்கிறது என்னால் இன்னும் கூட நம்ப முடியல. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ருத்ராஜ் கெய்க்வாட் கூட நான் பேசியிருந்த ஒரு இன்டர்வியூவில் ரிட்டன் வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி. ஸோ உண்மையாலுமே வந்துட்டு நல்ல விஷயம் தான். ஸோ என்னை மறுபடியும் வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ சீக்கிரம் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல பிளேயர் தான். பட் இருந்தாலும் ஒரு 10 கோடிக்கு வாங்கியிருந்தாங்கன்னா ஃபேன்ஸ் கழுவி ஊற்றிருப்பாங்க. 4 கோடிங்கிறது நல்ல பையங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேயில் இருக்க வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. விக்கெட்டே விழுகாது. இவர் அதிக ரன் கொடுத்தாலும் விக்கெட் டேக்கிங் பவுலராக இருப்பார். லக், அதனால தான் லார்டு தாக்கூர் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அவங்களுடைய பேர் அப்படிங்கிறது வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது பேட்டிங் ரீசெண்ட் டைமில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் 8 பேட்டிங் அப்படிங்கிறது இருக்குது. அது போக வந்துட்டு யங்ஸ்டர் பத்திரானா, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இன்னும் ஒரு பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தேடல் இருந்துச்சு. ஸோ முகேஷ் சௌத்ரி இருக்கிறதுனால வந்துட்டு பரவாயில்ல. அது போக தேஷ்பாண்டே இருக்காங்க. ஸோ செம்மையான ஒரு பவுலிங் அண்ட் பேட்டிங் லைனம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ யங்ஸ்டர் வந்துட்டு சமீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. 8 கோடிக்கு எதுக்கு இந்த யங்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்கும்போது அண்டர் 19 பிரித்து வீசியிருக்காரு. அவர் ஆர்னா டொமஸ்டிக் ஆகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன லீக் மேட்சஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, எல்லாமே க்ளீன் ஹிட்டு, எல்லா பாலுமே வெளியில் போய் விழுகுது. அந்த அளவுக்கு அப்படி ஒரு பிளேயர் வாங்கியிருக்காங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஆன் டாப். இப்போ வரைக்கும் அவங்களுடைய போன சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் வந்துட்டு டீம் அதை விட பயங்கரமாக இருக்குன்னு தான் சொல்லணும். பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மையாலுமே வந்துட்டு பயங்கரமான டீம் தான். டேரியல் மிச்சல் அண்ட் ரச்சின் ரவீந்திரா எப்போ ஆட் பண்ணாங்களோ செமையாக இருந்துச்சு. அண்ட் சார்துல் தாக்கூர், இவங்க 3 பேர் போதுங்க மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு. மேட்ச்சில் ஒருத்தர் நின்று அடிச்சாலே வந்துட்டு இந்த டீம் கண்டிப்பாக ஒரு 170+ மினிமம் டோட்டலில் போடுவாங்க. அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் தீபக் சகர், முகேஷ் சௌத்ரி வந்துட்டு இனிஷியல் ஓவர்ஸ் போடலாம். பத்திரானா டெத் ஓவர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸ் ரச்சின் ரவீந்திரா அண்ட் ஜடேஜா வந்துட்டு 2 ஓவர் போடுவாங்க. இது போக வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர் வேறு இருக்குது. ஸோ தீக்ஷனா வேணாலும் சேப்பாக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ நல்ல டீசெண்டான ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ பொறுத்தது பார்க்கலாம் ஸோ என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிஎஸ்கே உடைய டீமை பற்றி? ஸோ இந்த ஒரு ஸ்குவாட் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சிஎஸ்கே உடைய அஃபீஷியல் ஸ்குவாட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.